பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, இறை வார்த்தை 38. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த பொன்னான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப எங்களை வழி நடத்தி எங்களையும் இரக்கம் உள்ளவர்களாக மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதுவரை எங்களை யாரெல்லாம் சபித்தார்களோ அவர்களை உமது பெயரினால் ஆசீர்வதிக்க எங்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் எங்களை இகழ்ந்து பேசினார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலத்தையும் மன தைரியத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அதிசயத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியாதபடி, என் ஆண்டவரை தேடாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, கெட்ட கனி தரும் மரத்தை போல அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். நல்ல பிள்ளைகளாக வாழாதபடி நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, எங்களை ரட்சிக்க அனுதினமும் நீர் கடந்து வருகின்றீர். எங்களை ஆசீர்வதிக்க நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் பாவி என்பதை உணர்கின்றோம். அனுதினமும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவர் கொடுத்த வல்லமையை இழந்து தவித்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இனி பாவம் செய்யாதபடி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும், என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்கவும், என் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு வாழ்க்கையை நாங்கள் தொடங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. அதற்காக இந்த நேரத்திலே உம்மை தேடி கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்திருக்கின்றோம். உமது கல்வாரி இரத்தம், மாசு மறுவற்ற இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றீர். அனுதினமும் நாங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களையே தேடி வருகின்றீர். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும், பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உம்மையே நீர் தகன பலியாக ஒப்பு கொடுத்தீர். ஆம் தகப்பனே, சிலுவையிலே எங்களுக்காக நீர் அறையப்பட்டீர். எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டீர். சாத்தானுடைய தலையை நீர் நசுக்கி விட்டீர். சாத்தானுக்கு எங்கள் மீது அதிகாரம் இல்லை. ஆனாலும் தகப்பனே, நாங்கள் சாத்தானுடைய கரத்தில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆர்வம் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கெத்சமனி தோட்டத்திலே தந்தையிடம் பரிந்து பேசினீரே. தந்தை கடவுள் ஆண்டவரே 72,000 வான தூதர்களை அனுப்ப அவர் ரெடியாக இருந்த பொழுதும் கூட எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உமது பரிசுத்த இரத்தத்தை இழந்து எங்களை மீட்பதற்காக ஆண்டவரே உம்மையே கொடுத்தீரே சுவாமி. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அதே பரிசுத்த இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலே நாங்கள் தூய்மை அடைவோம். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 37வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள்.
மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்றீரே. ஆம் தகப்பனே, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கவும் மற்றவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்காதபடி, நாங்கள் இந்த உலகத்தில் வாழவும் மற்றவர்களை கண்டனம் செய்யாதபடி, மற்றவர்களை கண்டனத்திற்கு உள்ளாக்கி விடாதபடி நடக்கவும் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தருவீராக. மன்னிப்பை பெறக்கூடிய பிள்ளைகளாக மட்டுமே வாழ்ந்து விடாதபடி ஆண்டவரே, நீர் எங்களிடம் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னிக்கவும், எங்களுடைய எதிரிகளை மன்னிக்கவும், சபிப்பவர்களை மன்னிக்கவும், இகழ்பவர்களையும் அவமானப்படுத்துபவர்களையும் மன்னிக்கக்கூடிய அந்த மன பக்குவத்தை நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, தூயாதி தூயவரே, பரிசுத்த தெய்வமே, இதோ பிள்ளைகள் அதிகாலையிலே எழுந்துமை தேடி வந்திருக்கிறார்கள். என் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், என் ஆண்டவரை நாட வேண்டும், என் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், என் ஆண்டவருடைய கரத்தில் அழகிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை தேடி நாடி வந்திருக்கிறார்களே. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் இந்த நாளிலே அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் என் ஆண்டவருடைய கிருபை இருக்கும்படியாகவும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த திருவருகை காலங்களிலே ஆண்டவரே, துணிமணிகள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யவும், படிப்புக்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யவும், அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்யவும், கைம்பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை கொடுத்திடுவீராக. எந்த அளவையினால் நீங்கள் அழைக்கிறீர்களோ அதே அளவையினால் நீங்கள் அளக்கப்படுவீர்கள் என்று இந்த நாளில் எங்களோடு பேசினீரே. ஆம் தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எந்த அளவையினால் அழைக்கிறார்களோ அதே அளவையினால் அவர்கள் உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் திறந்த மனதோடு உம்மை தேடி வரவும், உம்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பெரியவரே, உன்னதரே, இந்த நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கிறார்கள். அனைத்து விண்ணப்பங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உம்மை தேடி வந்து இருக்கிறார்கள், உம்மிடம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக. அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற நீர் கூட கடந்து வர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய திருவுளத்தை அறிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட தகப்பனே, ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழுவார்களாக. இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேட முடியாதபடி, ஆண்டவரே, எங்கெல்லாம் கோயில் இல்லையோ, திருப்பலி நடக்கவில்லையோ, அந்த இடங்களில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். மிஷினரிமார்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஒவ்வொருவரும் என் ஆண்டவரை கண்டு கொண்டு, என் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு, என் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நீர் அவர்களை தொடுவீராக, அவர்களை தொட்டு குணமாக்குவீராக. குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக. அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே ஆண்டவரே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, யாரும் அறியாத ஆத்துமாவை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவருடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உறவினர்களுடைய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். எங்களுக்கு ஆண்டவரே, கல்வியை கொடுத்து மரித்து போன ஆசிரியருடைய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்படியாகவும் உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். தாயே, அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுந்தே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.